ஜெபிப்போம். எங்கள் கண்களை மீட்பருமாகிய கர்த்தாவே, இந்த அருமையான காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டுமாய் நாங்கள் பாடல்களை பாடவும் ஜெபத்தை ஏறெடுக்கவும் நீர் கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை வாசிக்கும் போது நீர் எங்களோடு கூட இடைப்பட்டீர். அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். முக்கியமாக இந்த நேரத்துல கூட சகோதரன் ராஜாவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த பெரிய விடுதலைக்காக நன்றி 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 நன்றி. ஆண்டவரே, பெரிய மலை போல வந்த காரியத்தை பனி போல அது கடந்து போகும்படியாக நீர் செய்து மகனை நீர் இன்னும் பலப்படுத்தி நார்மலா அது வந்த சுவடே இல்லாத படிக்கு எப்படி அந்த சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ அக்கினியில போய் வெளியில வந்தா கூட அவங்களோட மேல அந்த அக்கினியின் மனம் வரல அப்படின்னு அந்த நாங்க வாசிக்கிற விதமாக சகோதரருக்கு நீங்க அது வந்து போன சுவடே தெரியாதபடிக்கு ஒரு பூரண சுகத்தை இந்த நேரத்துல நீங்க கட்டளையிடுங்க. இந்த நாள்ல இருந்து அவர்கள் பலப்பட்டு மறுபடியுமாய் சுறுசுறுப்பாக உம்முடைய ராஜ்யத்தின் காரியத்துல அவர்கள் இணைந்து கொள்ள மறுபடியும் தன்னுடைய வேலைகளை முழு மூச்சாக செய்ய நீர் அவர்களை பலப்படுத்துங்க. அவர்களை கொண்டு நீர் இன்னும் செய்ய போகிற பெரிய காரியங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலயும் நாங்க தியானிக்க போகிற இந்த சின்ன காரியத்தை நீங்க எங்களுக்கு சொல்லி கொடுங்கப்பா. ஆவியானவர் ஒவ்வொருவரோட நீங்க தனிப்பட்ட விதத்துல நீங்க இடைப்படுங்க, நீங்க பேசுங்க. ஆண்டவரே, துதி கன மகிமையாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் தயவாய் ஜெபம் கேள்விங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். 1890கள்ல 1890கள்ல வந்து மெல் ட்ராட்டர்ன்னு ஒரு வாலிபன் இருந்தாரு. அவர் வந்து அவங்க அப்பா வந்து இந்த இது முடி வெட்டுற வேலை சலூன் வச்சிருந்தாரு. அவங்க அப்பா ஒரு சலூன் வச்சிருந்தாரு. இவரும் அவங்க அப்பா கூடவே பெரிய படிப்பு ஒன்றும் இல்லை, சலூன்லயே வேலை பார்க்கறது. இந்த சலூன்ல எவ்வளவு காசுனா அவங்க அப்பா அப்படி ஒரு குடிகாரரா இருந்து சலூன்ல அப்பாவுக்கு ஹெல்ப் பண்றது மட்டும் இல்ல, அவர் குடிக்க போகும்போது இவரும் கூட போய் அவங்க அப்பாவுக்கு அந்த பாட்டில்ல இருந்து திறந்து ஊத்த முடியாத அப்ப இவர் ஊத்தி கொடுப்பாரு அவங்க அப்பாவுக்கு. ஏன்னா அவ்வளவு அப்படி ஃபிளாட் ஆயிடுவார் போல. அப்ப இவர் அந்த வேலையை செஞ்சு செஞ்சு இவருக்கான அந்த இந்த முடி திருத்துற வேலை வந்து பிடிக்காது. ஆனாலும் அதுல இவர் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வந்துட்டாரு. அதை விட்டுறணும், அந்த வேலையை நம்ம அப்பா பார்த்த வேலையை நம்ம பார்க்க கூடாதுன்னு நினைச்சாரு. ஆனா என்னவோ அதே வேலையிலேயே கண்டினியூ பண்ணி இவருக்கும் ரொம்ப பணம் அதுல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வர ஆரம்பிச்சு இவரும் ஒரு மொடா குடியரா மாறிட்டாரு தன்னோட இளம் வயதிலேயே. ஆனா இடையில ஒரு சில காலம் வந்து கொஞ்சம் அந்த குடிய வந்து நிறுத்தி இருந்தாரு. அந்த நேரத்துல அந்த குடிய நிறுத்தின நேரத்துல வந்து இவரை நம்பி ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க. இவர் கல்யாணம் நடந்துச்சு. ஆனா அந்த கல்யாணம் முடிஞ்ச உடனே திருப்பியும் ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சுட்டாரு. அந்த ஒய்ஃபுக்கு எப்படி இருந்திருக்கும்னு நினைச்சு பாருங்களேன். இவரு குடிப்பாருன்னே தெரியாது அதுக்கு. கல்யாணம் ஆன உடனே திருப்பியும் குடிக்க ஆரம்பிச்சுட்டாரு. ஒரு நாள் ஒரு தடவை என்ன பண்ணாரு, 10 நாள் தொடர்ந்து 10 நாள் அப்படியே ஃபுல்லா குடிச்சுக்கிட்டே இருந்து அவருக்கு பிள்ளை கூட பிறந்துருச்சு, ஒரு பையன் பிறந்துட்டான். ஆனா கூட அவர் ஒய்ஃப் டெய்லி என்னதான் சொன்னாலும் அவர் அதுல இருந்து திருந்தவே இல்லை. ஆனா அந்த 10 நாள் குடிச்சிட்டு வீட்டுக்கே வரல, அந்த பார்லயே இருக்கிறது அப்படியே. அந்த 10வது நாள் வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க ஒய்ஃப் வந்து பக்கத்துல இறந்து போன இந்த 2 வயசு பையனை வச்சு அப்படியே உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கான். அது அது வந்து அப்படியே வந்து அவரு இனிமே என்ன மாதிரி ஒரு மனுஷன் வந்து இந்த உலகத்துல வாழக்கூடாது. பையன் இறந்து போனதே தெரியல அவருக்கு. அது அப்படி ஒரு குடியில இருந்திருக்காரு. அப்ப வந்து வெளியில வீட்டை விட்டு வெளியில போயிட்டு சிக்காகோல போய் அங்க லேக் மிச்சிகன்னு இருக்கு. அது வந்து ரொம்ப ஃபேமஸ். அந்த ஆறு ஆறு இல்ல குளம், ஆனா பெருசா இருக்கும் அது. லேக்குன்னா அதுவே ஒரு கடல் மாதிரி இருக்கும். அவ்வளவு பெரிய இது குளம் அது. அதுல போய் நம்ம வந்து சூசைட் பண்ணி செத்துடணும், நம்மலாம் வாழக்கூடாது அப்படின்னு அப்படியே கையில ஒண்ணுமே கிடையாது, ஒரு நயா பைசா காசு கிடையாது. ஒரு ட்ரெயினை பிடிச்சி தான் இருந்த இடத்துல இருந்து சிக்காகோ போறாரு. அந்த டைம்ல அப்படி ஒரு ஸ்னோ, அந்த ஒரு சூறாவளியோட இருக்கிற அந்த ஸ்னோ
அந்த டைம்ல போயிட்டு அப்ப கூட பாருங்க சாகுறான்னு நினைச்சிட்டு போயிட்டு அந்த ட்ரெயின்ல இருந்து இறங்கிட்டு தான் போட்டிருந்த ஒரே ஒரு ஷூ, அதுதான் அந்த பனியில இருந்து அவரை பாதுகாக்கணும். அந்த ஷூவை வித்து கடைசியா கொஞ்சோண்டு வாங்கி குடிக்கிறாரு. குடிச்சிட்டு அப்படி தள்ளாடி வந்துட்டு இருக்கும்போது ஒரு தெருவை கிராஸ் பண்ணி வரும்போது ஒரே ஒரு வீட்டுல ஒரு இதுல மட்டும் லைட் எரியுது. அதுல பசிபிக் கார்டன் மிஷன் அப்படின்னு ஒரு சபை மாதிரி நடத்துறாங்க, அது சின்ன அளவுல. அது அது வாசல்ல போய் அந்த இருட்டுல போய் தொப்புன்னு உழுகுறாரு. அப்ப அங்க அந்த வெளியில நம்ம சர்ச்சில் எல்லாம் வெளியில நின்னு வர்றவங்கள வரவேற்பாங்க பாருங்க, அத மாதிரி ஒரு பையன் அங்க நின்னு இருந்திருக்கான், ஒரு வாலிப பையன். அந்த பையன் இவனை தூக்கி இவனை கொண்டு போய் உள்ள உட்கார வைக்கிறான். அங்க மெசேஜ் கொடுத்துட்டு இருக்காரு, ஹாரி மென்ரோன்னு ஒருத்தர் மெசேஜ் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த மெல்ட்ராட்டர் போய் அங்க உட்கார்ந்த உடனே ஆவியானவர் வந்து ஹாரி மன்றோ மூலமா பேசுறாரு. உடனே அவர் அந்த மெசேஜை நிறுத்திட்டு, ஆண்டவர் உன்னை நேசிக்கிறாரு, இந்த இந்த அப்படி உடனே அவருக்குள்ள ஒரு பெரிய இது வந்து அவனுக்காக ஜெபம் பண்றாரு. நிறைய பேர் இருக்காங்க, அந்த மெசேஜை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பாதியில இடையில நிறுத்தி அவர் இத மாதிரி ஒரு ஜெபம் பண்றாரு. இந்த மகனை நீங்க ரட்சிங்க, இந்த உளையான சேற்றில இருந்து இவனை தூக்குங்க அப்படின்னு. அவர் அந்த நேரத்துல அவர் பண்ண ஜெபம், ஆண்டவர் உன்னை நேசிக்கிறாருன்னு அந்த ஒரு மொடா குடியன்ட்டு அந்த வார்த்தை போன உடனே அப்படியே அழுது உடைஞ்ச அந்த ராத்திரியில அவர் வந்து ஆண்டவர் தன்னோட வாழ்க்கைய ஒப்பு கொடுக்கிறாரு. ஒப்பு கொடுத்துட்டு தன்னை போல இத மாதிரி யாரெல்லாம் இப்படி குடி விட முடியாம இருக்காங்க, வீட்டுல இருந்தே துரத்தப்பட்டு இருப்பாங்க, அவங்களோட பிஹேவியர்னால அவங்க குடும்பத்துக்கு பெரிய தலைவலியா இருக்கிறவங்க, அப்படி ரோட்ல இருக்கிறவங்க, இல்ல குடும்ப பிரச்சனையில சிக்கி இருக்கிறவங்க, அப்படி உள்ளவங்களை மீட் எடுக்கிற அந்த மிஷன்ல போய் இவர் ஜாயின் பண்றாரு, ஒரு கிராண்ட் ராபிட்ஸ் மிஷன்னு. அதுல அந்த மிச்சிகன்லயே அங்கேயே இருந்து அடுத்த 43 வருஷம் அவர் அந்த ஊழியத்தை செய்யறாரு. ஆண்டவர் இப்படி ஒரு மொட்டா குடியனை வச்சு ஆண்டவர் அந்த ஊழியத்தை சிறப்பா செய்யறாரு. இவர் கூட சேர்ந்து செஞ்சவங்க பின்னாட்கள்ல 68 பேர் இதே மாதிரி ரெஸ்கியூ மிஷன், இது மாதிரி மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ற ஊழியத்தை 68 பேர் ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் வந்து மெல்ட்ராட்டர் மூலமா அந்த அந்த ஒரு நம்பிக்கை இல்லாத அந்த ராத்திரியில தன்னுடைய வாழ்க்கைய அவர் அந்த அழைப்புக்கு தன்னை ஒப்பு கொடுத்து அவர் மனம் மாறும்போது ஆண்டவர் அவர் மூலமா பெரிய காரியங்களை செய்தார். நீங்க இப்ப கூட பாத்தீங்கன்னா மெல்ட்ராட்டர்ஸ் மிஷன் போட்டீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் அது நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அவங்க தெருவுல இருக்கவங்க, சாப்பாடு இல்லாதவங்க, இந்த மாதிரி மது அடிமைகள், ட்ரக்ஸுக்கு அடிமைப்பட்டிருக்கவங்க, இவங்களெல்லாம் எடுத்து அவங்க மத்தியில இன்னைக்கு வரைக்கும் அந்த ஊழியம் போகுது. அவங்கள தங்க வச்சு சாப்பாடு கொடுத்து அவங்கள சரிப்படுத்துறாங்க. 2 பேதுரு 1:3 சொல்லுது, தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளி இருக்குன்னு சொல்றாரு. அவரு நம்மளை அழைத்திருக்கிறாராம். எப்படி அழைத்திருக்கிறாரு? தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மளை அழைத்திருக்கிறார். என்னோட தலைப்பு வந்து அழைப்பு தான் இன்னைக்கு. ஒரு ஒரு அழைப்புனா ஒரு நிகழ்ச்சிக்கோ இல்ல ஒரு ஈவெண்ட்க்கோ நம்மள அன்பா வாங்கன்னு கூப்பிடுறது, அதுதான் ஒரு செயலை செய்யறதுக்காக நம்மள வந்து அன்பா கூப்பிடுறது தான் நம்ம அழைப்பு. இந்த அழைப்பு என்னன்னா கடவுளோட தெய்வீக அழைப்பு. எதுக்காக நமக்கு கடவுள் இந்த தெய்வீக அழைப்பை கொடுக்கிறாருன்னா, ஒரு எடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழும்படியா. எப்படி மெல்ட்ராட்டரோட ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கையில இருந்து ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு ஆண்டவர் அழைச்ச போது அவர் செவி சாச்சாரோ, அத மாதிரி ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கைக்காக நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் நம்ம எப்படி அழைத்திருக்கிறாருன்னா காருண்யத்தினால அழைத்திருக்கிறார். அவருடைய காருண்யம் நிறைய டைம் வந்து இந்த இரக்கம், தயவு, காருண்யம் அப்படி அதை
சேர்த்து சேர்த்து சொல்லி எனக்கு உண்மைக்கும் அதோட மீனிங் காருண்யம்னா அவரோட அஹ், அவரோட அந்த இழகின மனசு, அதனால நம்ம அழைச்சிருக்கிறாரு அப்படின்னு நானே ஏதோ ஒரு மீனிங்கை ஒன்று வச்சுக்கிட்டு அப்படி இது பண்ணுவேன்னா, காருண்யம்னா என்னவா, ஒன்றும் இல்லாத தகுதியற்ற நம்ம அவர் வந்து ஒரு முக்கியமான நபரா பார்க்கிற அந்த மனசு, அந்த கண்களை கொண்ட குணாதிசயம் கொண்டவர் தான் ஆண்டவர். வந்து காருண்யத்தினால நிறைஞ்சவர். நம்ம ஒண்ணும் இல்லாத, தகுதி இல்லாத, குறை உள்ள நம்மள வந்து ஒரு முக்கியமானவங்களா நினைச்சு நம்மளை கூப்பிடுற அந்த மனசு, அந்த கண்ணு வந்து நம்முடைய ஆண்டவருக்கு இருக்கான். நம்ம கூட பார்த்திருக்கோம்ல, உங்களுடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். நான் ஒண்ணும் இல்லாத ஆண்டவரே, ஆனா உங்களுடைய காருண்யம் வந்து என்ன பெரியவனாக்கும் அப்படின்னு. நம்மளை வந்து நம்ம எவ்வளவு தூரம் அந்த நம்மளோட அழைப்பை உணர்றோம்னு தெரியல. நம்ம இந்தியால மட்டும் 146.39 கோடி ஜனம் இருக்கு. நம்மளுக்கு நம்மளுக்கு மனசுலயே அதை கொண்டு வர்றதுக்கு அவ்வளவு கஷ்டம். அவ்வளவு கோடிக்கணக்கான ஜனங்க இருக்காங்க. அதுல கிறிஸ்டியன்ஸ் எவ்வளவுன்னா 2.3%. அப்பனா 100 பேரை எடுத்துக்கிட்டீங்கன்னா 2-3 பேர் தான். அவ்வளவுதான் கிறிஸ்டியன்ஸ். அப்ப நீங்களும் நானும், அப்ப இவ்வளோ கோடி ஜனங்கள்ல நம்ம தானா நல்லவங்க, நம்ம தானா ரொம்ப தேர்ந்தவங்க, நம்ம தானா ரொம்ப பக்தியானவங்க? எதனால நம்ம ஆண்டவர் அழைச்சாருன்னு பார்த்தா அவருடைய காருண்யம். அவருடைய காருண்யம் வந்து நம்மள அழைச்சிருக்குது. நீங்களே நம்மள சுத்தி இருக்கிறவங்க வேற மதஸ்தரை பாருங்களேன், நம்மளோட நிறைய நல்லவங்க, நல்ல மேன்மையானவங்க, நல்ல குணாதிசயங்கள் உள்ளவங்களை வந்து நம்மளால பார்க்க முடியும். ஆனாலும் குறை உள்ளவர்களா இருந்தாலும் அவருடைய காருண்யத்தின்படி அவர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறாரு. அதுக்கே நம்ம ஆண்டவருக்கு நம்ம வாழ்நாள் எல்லாம் நம்ம நன்றி அறிதல் உள்ளவங்களா இருக்கணும். இன்னொன்னு, இப்ப ஒருத்தவங்களை நம்ம அழைக்கிறோம்னா ஏதாவது ஒரு தேவை, அவங்களுக்கு ஒரு தேவை இருந்தாதான். இப்ப ஒரு கட்சியில கூட ஒருத்தவங்க அழைக்கிறாங்கன்னா அவங்க அந்த கூட்டத்தோட ஓட்டு தேவை அவங்களுக்கு. ஏதோ ஒரு தேவை, நம்மளால ஏதாவது ஒண்ணு நடக்கணும், ஒரு காரியம் நடக்கணும்னா தான் நம்மள அப்படி கூப்பிடுவாங்க. ஒரு கல்யாணம்னு வச்சுக்கோங்க, ஒரு காது குத்துன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க உங்களோட தன்னோட சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறாங்க அப்படின்னு வச்சா கூட நீங்க சும்மா வர மாட்டீங்க. நம்ம ஏதாவது ஒரு மொய், ஒரு gift வந்து கொடுத்துட்டு தான் வருவோம். அப்ப அவங்களால நமக்கு பெனிஃபிட் இருந்தாலும் நம்மளாலயும் அவங்களுக்கு ஒண்ணு இருக்கும். ஆனா ஆண்டவருக்கு அதெல்லாம் வந்து தேவையே கிடையாது. அப்போஸ்தலர் 17:25-26. அப்போஸ்தலர் 17:25-26 சொல்லுது, எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளிலால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. அவர் வந்து மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணியிருக்கிறார். அவர் தான் நம்மளை உருவாக்குனவரே. நம்ம கிட்ட இருந்து அவருக்கு தேவைப்படுறதுன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. சங்கீதம் 50லயும் அப்படிதான் சொல்லியிருக்கு. 10, 11, 12 வசனம் பாத்தீங்கன்னா, பூமியும் அதன் நிறைவும் என்னுடையவைகளே. நம்மளை வந்து அவர் தான் உருவாக்கி இருக்கிறாரு, எல்லாம் பண்ணியிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அழைப்புன்னு கொடுக்க வேண்டியது இல்ல. அவர் வந்து ஆணையிட்டாலே போதும். ஏன்னா நம்ம எல்லாம் அவரோட கையின் கிரியைகள். வெளிப்படுத்தல் 4:11 கூட சொல்லுது, நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர், உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாய் இருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமா இருக்கிறது. அவர் தான் நம்மளை உண்டாக்கினார். அப்ப அவர் ஆர்டர் போட்டா நம்ம அதை கீழ்ப்படியதான் செய்யணும். அவர் வந்து தன்னிலே தானே பூரணம் உள்ளவர், நிறைவானவர், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். நானும் நீங்களும் போய் அவருக்கு எதையாச்சும் ஒண்ணு ஒரு குறைய வந்து நம்ம வந்து அவரோடத வந்து நம்ம சரி பண்ண போறது இல்ல. இல்ல நம்மளால ஏதாச்சும் ஒண்ணு அவருக்கு நம்ம வந்து செய்ய போறது இல்லை. நமக்கு தான் அவர் தேவை. ஏன்னா நாம தான் குறை உள்ளவர்கள். யாரு யாரு அழைப்பாங்க? இல்லாதவங்க தான் இருக்கிறவங்கள தேடி போவாங்க. ஆனா ஆண்டவர் வந்து இல்லாத நம்மள வந்து அழைக்கிறாரு. எதுக்காக நம்ம அழைக்கிறாரு? நம்மளை ரட்சிக்கும்படியா அழைக்கிறாரு. 1 தீமோத்தேயு 2:4 சொல்லுது,
எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் அவரை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராயிருக்கிறார். ரட்சிப்புக்கு நம்மளை அழைக்கிறார். அடுத்தது, நமக்கு கிருபை கொடுத்து ஒரு பரிசுத்த வாழ்க்கை நம்ம வாழணும். நம்ம இயேசு கிறிஸ்துவை போல மாறணும். இதுதான் பேசிக். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முதலாவது அழைப்பு. நமக்கு அவர் பாவத்துல இருந்து நம்மளை ரட்சித்து நமக்கு கிருபை கொடுத்து நம்மள ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ வச்சு நம்மளை கிறிஸ்துவ போல மாற்றணும். ரோமர் 8:29 ஃபர்ஸ்ட் 2 லைன். ரோமர் 8:29 சொன்னது, தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கிறதற்கு முன் குறித்திருக்கிறார். எவர்களை முன் குறித்திருக்கிறாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். நம்மளை எதுக்காக என்ன பண்ணியிருக்கிறாரு? முன்னாடியே முன் குறித்திருக்கிறார். கலாத்தியர் 1:15 சொல்லுது, நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால அழைத்த தேவன். என்னையும் உங்களையும் இந்த உலகம் உண்டாருக்கு முன்னாடியே ஆண்டவர் முன் குறிச்சிட்டாரு. நம்மளை அழைக்கிறாரு. நம்மளை அழைச்சு நமக்கு கிருபை கொடுத்து, நீயும் என்னுடைய குமாரனாகிய இயேசுவை போல நீ ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நம்மளை அழைக்கிறாரு. இன்னொன்னு, நாம அவர் கூட ஒரு நெருங்கிய ஐக்கியம் பாராட்டும்படியாக நம்ம யோசித்து பார்க்கிறோம். அவர் பரலோகத்துல அவருக்கு அவ்வளவு கீழ்ப்படுகிற, அவ்வளவு பராக்கிரமம் உள்ள கோடி ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க. அப்புறம் எதுக்கு அவருக்கு நம்மளோட ஒரு ஐக்கியம் தேவைப்படுது? ஒரு மனுஷனோட ஐக்கியம் எதுக்கு தேவைப்படுதுன்னா, நம்ம எப்படி நம்மளோட பிள்ளைங்க மேல அன்பு கூறுறோம்? ஏன்னா அது நம்மளோட சதை, நம்மளோட ரத்தம். நீங்க இந்த உலகத்திலேயே எந்த அன்பை காட்டிலும் நமக்குள்ள இருந்து பிறந்து வந்தது மேல நம்ம காட்டுற அந்த அன்பு வேற எதுக்குமே ஈடாகாது. அப்ப அவரோட சாயல், அவரோட ரூபத்துல படைக்கப்பட்ட நம்ம மேலதான் அவரால் அந்த மாதிரி ஒரு ஐக்கியம் பாராட்ட முடியும். ஏன்னா அவர் அன்பே உருவானவர், அன்புள்ளவர். தேவனாலே 1 யோவான் 4:8 சொல்லுது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவரோட அன்பு எவ்வளோ ஜாஸ்தி, எவ்வளவு பொங்கி வழியிற அன்புனா, நம்ம கூட அதை பரிமாறிக்கொள்ளணும். நம்ம கூட அந்த அந்த அன்பை ரெசிப்ரோகேட்னு சொல்லுவாங்க. நம்ம ஒருத்தவங்க மேல அன்பு காட்டினா அவங்க நம்ம மேல திருப்பி காட்டுற அந்த அன்பு அவ்வளோ நமக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தை, ஒரு நல்ல ஃபீலிங்கை கொண்டு வரும். அதைதான் ஆண்டவர் என்கிட்டயும் உங்ககிட்டயும் எதிர்பார்க்கிறாரு. ஏன்னா அவரோட சாயல், அவரோட ரூபத்தின் படியா அதுக்குதான் நம்மளை உருவாக்கி இருக்கிறார். நம்மளை பிள்ளைகளா நம்மளை அவரு அதுக்காக தான் நம்மளை உண்டாக்கி இருக்கிறார். அவர் கூட நம்ம ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் நம்ம அவர் கூட வச்சுக்கணும், ஒரு நெருங்கிய ஐக்கியம். இன்னொன்னு, நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம நற்கிரியைகளுக்காக அழைக்கப்பட்டிருக்கோம். அவரோட வேலையை செய்யும்படியா, அவரோட வெளிச்சத்தை நம்ம உலகத்துல நம்ம கொண்டு வரும்படியா, அதை காண்பிக்கும்படியா, அவரோட விடுதலைய நம்ம மூலமா தான் கொண்டு வருவார் மற்றவங்களுக்கு. அவர் கொடுக்கிற நம்பிக்கையை நம்ம மூலமா தான் மற்றவங்களுக்கு அந்த நம்பிக்கையை ஆண்டவர் கொடுப்பாரு. எல்லார்கிட்டயும் அவர் டைரக்டா பேசுறது இல்லை. அதுக்கு நம்ம தேவைப்படுறோம். அதுதான் நம்மளோட அழைப்பு. அவரோட விடுதலை, அவரோட வெளிச்சம், அவரோட நம்பிக்கையை கடத்துறவங்களா நம்ம இருக்கணும். இன்னும் சில பேருக்கு நான் இதுல நான் பேசிட்டு இருக்கிறது அடிப்படை அழைப்பு. சாதாரண என்ன போல உள்ளவங்களுக்குரிய சாதாரண அழைப்பு பேசுறோம். எபேசியர் 4:13 உங்களுக்கு தெரியும். அதுல பிரத்யேக அழைப்பு. அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, சுவிசேஷகர், மேய்ப்பர், போதகர். நான் அதை பத்தி பேசல. நம்மளோட பேசிக் எதுக்காக தான் நம்ம இருக்கிறோம், நம்ம கிறிஸ்டியன்ஸ்ன்னு என்ன, அந்த பேசிக் அழைப்பை பத்தி தான் பேசுறேன். யாருக்கு அழைப்பா? எல்லாருக்குமே அழைப்பு. அழைக்கப்பட்ட எல்லாருமே நம்ம போல குறைவுள்ளவர்கள் தான். 1 கொரிந்தியர் 1:26. யாராவது எனக்காக வாசிக்கிறீங்களா? 1 கொரிந்தியர் 1:26. எப்படியெனில் சகோதரரே நீங்கள் வாசிங்கப்பா. எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை,
வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஆமென். இதெல்லாமே நம்ம தான். இந்த மாம்சத்தின்படி நம்ம அழைக்கப்பட்ட அழைப்பு, நம்மளோட அழைப்பு யாருக்கு அவரோட அழைப்புனா, மாம்சத்தின்படி ஞானிகளா இல்லாதவங்க, வல்லவர்களா இல்லாதவங்க, நம்மள எத்தனை பேர் எவ்வளவு பெரிய பணக்காரங்க, பிரபுக்களா இல்லாதவங்க, பைத்தியம். உலகத்துல பார்த்தா நம்மள பார்த்தா பைத்தியம் மாதிரி அவங்களுக்கு தெரியுது. அந்த அளவுக்கு எவ்வளோ பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க. அப்படியே அவங்க சொல்ற அந்த சயின்ஸ் எல்லாம் நமக்கு கொஞ்சம் கூட புரியாது. அப்படிப்பட்ட பெரிய பெரிய ஞானம் உள்ளவங்க இருக்காங்க, பலம் உள்ளவர்கள் இருக்கிறாங்க. அவங்க அப்படி ஒரு சொடக்கு போட்டா அவங்களால எல்லா காரியத்தையும் நடத்த முடியும். அப்படி அவ்வளோ அரசியல் பலம், பண பலம், செல்வாக்கு அப்படி உள்ளவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவங்களெல்லாம் விட்டுட்டு அந்த 100க்கு 2 to 3 பேருன்னு சொன்ன பாருங்க, நம்மள மாதிரி குறை உள்ளவங்க, பலவீனமானவங்க, ஞானத்துல கம்மியானவங்க நம்மள ஆண்டவர் அழைக்கிறாராம். யாரு? இந்த வானத்தையும் பூமியும் படைத்து ஒண்ணுமே அவருக்கு தேவை கிடையாது. நம்ம கிட்ட இருந்து ஒண்ணுமே தேவை கிடையாது. அவ்வளவு நிறைவான தேவன் என்னையும் உங்களையும் அழைக்கிறாருன்னா, அந்த அழைப்பு எவ்வளவு பெரிய அழைப்பு. அதை நம்ம எவ்வளவு கனப்படுத்தி அதுக்கே நம்ம எவ்வளவு சந்தோஷப்படணும். ஏன்னா சங்கீதம் 116 சொல்லுது, 11வது வசனம், எல்லா மனுஷரும் பொய்யர். நம்ம அதுல பெருமை பாராட்டுறதுக்கே ஒண்ணுமே கிடையாது. நம்மளையும் ஏதோ ஒரு காலகட்டத்துல ஏதோ ஒரு நேரத்துல அதை செஞ்சிருப்போம். அதனால்தான் அவ்வளோ இதா எல்லா மனுஷனும், எந்த மனுஷனும் பொய்யன். பிரசங்கி 7:20 சொல்லுது, ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் பூமியில இல்ல. நான் ஒரு பாவமே செய்யல, அதனால நான் இந்த அழைப்புக்கு பாத்திரவான்னு சொல்றதுக்கு ஒருத்தர் கூட கிடையாது. ரோமர் 3:23 சொல்லுது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை அற்றவர்களாகி விட்டோம். ஆனா இப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மளை அழைத்து தகுதி இல்லாத நம்மளை ஆண்டவர் தகுதிப்படுத்துறாரு. ரோமர் 8:30 சொல்லுது, எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். எவ்வளவு பெரிய நல்ல தேவன். நம்மளை குறைவுள்ள நம்மளை அழைச்சது மட்டும் இல்ல, நம்மளை நீதிமானா மாத்தி நம்மளை மகிமைப்படுத்துகிற தேவன். யாருக்கு அழைப்பு? எல்லாருக்கும் அழைப்பு. அப்பளுக்கு இல்லாத மரியாளுக்கும் அழைப்பு. கன்னிகையா தன்னோட கன்னித்தன்மையை காத்துக்கிட்டவளுக்கும் அழைப்பு. 5 கணவர்ல பிரிஞ்சு 6வதா ஒரு மனுஷன் கூட வாழ்ற சமாரிய ஸ்திரீக்கும் அழைப்பு. நீங்களும் நானும் கேட்க முடியாது, இவங்களையும் அவங்களையும் ஒரு தராசுல வைக்கவே முடியாது. மரியாளையும் சமாரிய ஸ்திரீயும் ரெண்டு விதமான ஆட்கள். ஆனா ஆண்டவரோட அழைப்பு 2 பேருக்குமே. ஆனா அவங்க 2 பேரையுமே ஆண்டவர் தகுதி உள்ளவங்கள ஆக்கினார். எப்ப தெரியுமா? அவங்களுக்குள்ள அந்த மன தாழ்மை எப்ப வந்துச்சோ. எபேசியர் 4:1-2. எபேசியர் 4:1-2. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களை நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். அவர் என்ன ஃபர்ஸ்ட் இந்த இதுக்கு என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, மனத்தாழ்மை. நம்ம யாரா வேணா இருக்கலாம், எப்பேற்பட்டவங்களா இருக்கலாம், ஆனா அந்த மன தாழ்மை நமக்குள்ள வரும்போது ஒரு மன மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வர்றாரு. நீங்க லூக்கா 1 மரியாதை பாத்தீங்கன்னா 34வது வசனத்துல அவங்களுக்கும் சந்தேகம் வருது. அப்பளுக்கு இல்லாதவங்க தான், ஐயோ இது எப்படி ஆகும் அப்படின்னு உடனே அந்த நடுவுல அந்த 4 வசனம் கழிச்சே அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மன மாற்றம். தன்னை தாழ்த்தி, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமைன்னு அவங்க 38வது வசனத்துல சொல்றாங்க. அதுல இருந்தே அவங்களோட அழைப்பு நிறைவேற ஆரம்பிக்குது. அவங்க தன்னோட அழைப்பை நிறைவேற்ற ஆரம்பிக்கிறாங்க. ஆண்டவர் எதுக்காக அவங்கள அழைச்சாரோ, எதுக்காக தெரிந்து கொண்டாரோ அந்த இது நிறைவேற ஆரம்பிக்குது. அதே மாதிரிதான் சமாரிய ஸ்திரீயும் தன்னை தாழ்த்தி
யாருமே பார்க்காத நேரத்துல வந்து தண்ணி எடுக்கிறவ தன்னை தாழ்த்தி மத்தவங்கள போய் பார்க்கறா. ஊருக்குள்ள போய் பார்த்து யார பார்க்க கூடாதுன்னு நினைச்சு அந்த மொட்டை வெயில வந்து தண்ணி எடுக்கிறாளோ எல்லாரையும் திரும்பி தன்னை தாழ்த்தி அந்த செகண்ட்ல போய் சொல்றா, இங்க ஒருத்தர் வந்திருக்கிறாரு, நல்லா பேசுறாரு அப்படின்னு சொன்னா அவர் ஜீவ தண்ணீர் அதெல்லாம் சொல்றா. அப்படி சொல்லல அவ, என்ன பத்தி சொல்றாரு. தான் அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, நான் செஞ்சதெல்லாம் சொல்றாரு, வந்து பாருங்க அப்படின்னு தான் அந்த ஜனங்க உடனே வந்து பாக்குறாங்க. யார் அழைக்கப்பட்டவங்க தன்னை வந்து தாழ்த்தும் போது நமக்கு ரொம்ப தேவை. நம்ம ஆண்டவரோட அந்த அழைப்புக்கு நம்ம கீழ்ப்படுகிறதுக்கு முதல் தேவை வந்து நம்மளோட மனத்தாழ்மை. அடுத்தது நம்முடைய அழைப்புல வந்து ஒரு ஒப்பீடே காட்டக்கூடாது. நம்மள வந்து கம்பேர் பண்ணக்கூடாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான அழைப்பு கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அழைப்பு. நோவாக்கு வேற அழைப்பு, யோனாக்கு வேற அழைப்பு. நோவாக்கு எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட், எவ்வளவு பெரிய அந்த மரத்தை செய்யணும் கேலி கிண்டல் பண்ற மக்கள் மத்தியில அவரு 150 வருஷம் அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லிக்கிட்டே இருக்காரு. இப்படி ஆண்டவரோட நியாய தீர்ப்பு வருதுன்னு சொல்லிக்கிட்டு கடினமான உடல் உழைப்பு இது தேவைப்படுற வேலையும் அவர் செய்யறாரு. ஆனா யோனா அது பாத்தீங்கன்னா லைட்டான வேலை, ஒண்ணும் இல்ல. அந்த ஜனங்க கிட்ட போய் சொல்ல, அந்த ஜனங்க இவரை கிண்டல்லாம் பண்ணல. இவரு சொன்னோடனே அழுது ஒப்பு கொடுக்கிற ஜனங்கள். ஒரு நாள் தான் போய் பேசுறாரு, 3 நாள் தான் போய் பேசுறாரு. அதுக்குள்ளேயே அவங்க மனம் மாறுற அப்படிப்பட்ட ஜனங்க கிட்ட விடுறாரு. அப்ப நான் வந்து யோனாவையும் நோவாவையும் கம்பேர் பண்ணக்கூடாது. யோனா சொல்லக்கூடாது, ஐயோ எனக்கு எப்படி இவ்வளவு கஷ்டமான வாழ்க்கையை கொடுத்துட்டீங்க, அந்த ஆளு ஈஸியா அதுக்கே அவரு மாட்டேன்னு சொல்லிட்டு வேற டைரக்ஷன்ல போறாரு. அப்ப நம்ம வந்து இதை கம்பேர் பண்ணவே முடியாது. சவுலுக்கு வந்து ராஜ்யபரம் அப்படி ஜஸ்ட் லைக் தட் கொடுத்தாரு ஆண்டவர், அப்படியே கொடுத்தாரு. எந்த ஒரு கடினமா அவன் அதை எடுத்துக்கவே இல்லை. ஆனா தாவீது வந்து படாத பாடுபட்டுதான் அந்த அரியணையில ஏறுற வரைக்கும் படாத பாடுபட்டார். ஆபிரகாம பாருங்க, உன் இடத்த விட்டு நீ வேணா காட்டுற தேசத்துக்கு போ, இவ்வளவுதான் அழைப்பு. அவரோட அழைப்பு. ஒரு இடத்துல இருந்து நீ வச்சிருக்கிறதெல்லாம் எடுத்துக்கிட்டு இன்னொரு இடத்துக்கு போ, அது ஒரு பெரிய கஷ்டமா? ஏன்னா அங்கேயும் தான் ஆசீர்வதிக்கிறாரு அவர், எங்க போனாலும் ஆசீர்வதிக்கிறாரு. ஆனா யோசேப்பு பாருங்க, குழிக்குள்ள போட்டு நெய் பட்டு, அப்ப அவரை பெரிய ஆளா ஆக்குறதுக்குள்ள அவர் எவ்வளவு பாடுபட்டாரு. சிறைச்சாலையில இருந்தாரு, பொய்யா குற்றம் சாட்டப்பட்டாரு. அப்ப ஒருத்தர் லைஃப், ஒருத்தரோட அழைப்பையும் இன்னொருத்தரோட அழைப்பையும் நம்ம கம்பேர் பண்ணவே முடியாது. அது நம்முடைய விருப்பம் இல்ல, அது அவருடைய விருப்பம். இப்ப அப்போஸ்தலர் 13:2 பாத்தீங்கன்னா பவுலியும் பர்னபாவையும் பிரிச்சு விடுங்க, இவங்க பிரத்யேகமான இந்த ஊழியத்துக்கு. நீங்க அப்புறம் வீட்டுல இருக்கும்போது போய் படிங்கன்னா அதெல்லாம் இங்க வாசிக்க நேரம், நம்மளோட நேரம் போயிடும். பிரத்யேகமா அவங்கள பிரிச்சு விடுங்கன்னு இவங்க நினைச்சுக்கிட்டாங்க நம்ம யூதருக்கு தான் நம்மள சுவிசேஷம் சொல்றதுக்கு பிரிச்சு விடுறாங்கன்னு. 46வது வசனம் அது மாத்திரம் வாசிங்களேன். அப்போஸ்தலர் 13:46. நான் வாசிக்கிறேன். அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதா இருந்தது, நீங்களும் அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்கிறபடியினால் இதோ நாங்கள் புறஜாதியார் இடத்தில் போகிறோம். அப்பதான் தெரியுது அவருக்கு அவரோட அழைப்பு வந்து புறஜாதிகள் மத்தியில. ஃபர்ஸ்ட் நினைக்கிறாரு அவரோட விருப்பம், ஏன்னா அவர் எபிரேயன் பிறந்த எபிரேயன், பென்யமின் கோத்திரத்தான், நம்ம ஆளுங்களுக்கு தான் முதல்ல சொல்லணும்னு அவரோட விருப்பம். ஆனா அவங்க அவர் அப்படி புறக்கணிச்ச அந்த சுவிசேஷத்தை புறக்கணிச்சப்ப அப்பதான் பவுலும் பர்னபாவுக்கும் தெரியுது, ஓ நம்மளோட அழைப்பு வந்து புறஜாதியார்கிட்ட. அதே தான் நீங்க பாத்தீங்கன்னா லேகியோன் கேட்பான். மார்க் 5:1-20 வாசித்தீங்கன்னா அந்த பிசாஸ் பிடித்த அந்த லேகியோன் வந்து கேட்பான், நான் வந்து ஏன் ஜனங்க, நான் உங்க கூட வர்றேன் ஆண்டவரே, அவர் எங்கெல்லாம் போறாரோ அங்க போலாம். ஆனா ஆண்டவர் சொல்ல, நீ உன் ஜனத்துக்கும் உன் வீட்டாரண்டைக்கும் போன்னு. அப்ப ஒவ்வொருத்தரோட அழைப்பும் வித்தியாசமான அழைப்பு. யாரை எங்க எப்படி வச்சிருக்கிறாரோ நம்ம அப்படி இருந்தாதான் அது அந்த அழைப்பு நம்மளால அதுக்கு நம்ம வந்து ஒரு நியாயம் செய்ய முடியும்.
அதுக்கப்புறம் நம்ம இப்ப ஒப்பீடு செய்யும் போதே நம்ம ஒருத்தவங்க கூட நம்மளோட அழைப்பை கம்பேர் பண்ணிட்டோம்னா நமக்கு சலிப்பு வந்துடும், பொறாமை வந்துடும், இல்ல மற்றவங்களதோட நம்மளோட அழைப்பு கொஞ்சம் லகுவா இருந்தா பெருமை வந்துடும். இது எதுவுமே வரக்கூடாதுன்னா நம்ம அழைப்பை அடுத்தவங்க கூட ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது. அதே மாதிரி அழைப்புல முறுமுறுப்பு நம்ம இருக்கவே கூடாது. நம்மளோட அழைப்புல ஆண்டவர் நம்ம முறுமுறுக்கிறத விரும்புறதே இல்லை. 1 கொரிந்தியர் 7:17 தேவன் அவனவனுக்கு பகிர்ந்தது எப்படியோ கர்த்தர் அவனவனை அழைத்தது எப்படியோ அப்படியே அவனவன் நடக்க கடவன். யார் யாருக்கு என்னென்ன கொடுத்து எப்படி எப்படி அழைச்சிருக்காரோ நீங்க அப்படி அப்படியே நடங்க அப்படின்னு சொல்றாரு. நம்ம எல்லாருக்கும் அழைப்பு வெவ்வேறு, ஆனா அழைக்கப்பட்ட நோக்கம் ஒண்ணுதான். இப்ப எல்லாருமே தேவ ராஜ்யத்துக்காக நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படியாக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப கிரஹாம் ஸ்டெயின்ஸையும் பில்லி கிரஹாமையும் நீங்க ஒப்பிட்டு கம்பேர் பண்ணக்கூடாது. கிரஹாம் ஸ்டெயின்ஸ் ரத்த சாட்சியா மரித்து போனார் தன்னோட 2 பிள்ளைங்களையும். ஆனா பில்லி கிரஹாமோட வாழ்க்கை பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு தெளிந்த நீரோட மாதிரி, அவ்வளோ சமாதானமா எந்த எதிர்ப்பும் இல்லாம தன்னோட ஓல்ட் ஏஜ் 99 வயசு வரைக்கும் அவர் சுவிசேஷம் சொல்லி அப்படியே அமைதலா. அப்ப இது 2த்தையும் நம்ம எப்படி, ஆண்டவர் நீதி உள்ள தேவன் இல்லையா, அன்புள்ள தேவன் இல்லையா, பாரபட்சம் இல்லாத தேவன் இல்ல அவர் எப்படி கிரஹாம் ஸ்டெயின்ஸ்க்கு இப்படி ஒரு ஒரு கொடூரமான ஒரு மரணத்தையும், ஒரு பில்லி கிரஹாமுக்கு இப்படி ஒரு இந்த வாழ்க்கையும் அப்படி கொடுத்தாரு? நமக்கு தெரியாது. எல்லாரும் ஒரே காரியத்துக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நான் இன்னும் சொல்லணும்னா இந்த கிரஹாம் ஸ்டெயின்ஸோட மனைவிக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு, கிளாடு ஸ்டெயின்ஸ் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு தான் ரொம்ப கொடுமையானது. கிரஹாம் ஸ்டெயின்ஸாவது இறந்து போயிட்டாரு. ஆனா அந்த துக்கத்தை ஒவ்வொரு நாளும் அந்த தான் பிள்ளைங்களையும் கணவரையும் பறி கொடுத்த துக்கத்தை வச்சுக்கிட்டு, ஆனாலும் கடவுள் கொடுத்த அழைப்புல இன்னைக்கு வரைக்கும் அவங்க அந்த விசுவாசத்தை விடாம தான் செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த மிஷன் ஒர்க்கை விடாம செய்யறாங்கன்னா அப்ப அந்த அழைப்பு பெருசு இல்லையா? அதேதான் நான் எலிசபெத்து சகரியா நினைப்பேன். ரொம்ப சந்தோஷம். அவங்க மலடா இருந்தாங்க. வயசான காலத்துல அவங்களுக்கு ஒரு பிள்ளை பிறந்தான். பெரிய உலகத்தை கலக்கிறவனா ஆண்டவர் கொடுத்தாரு. எவ்வளவு பெரிய சந்தோஷம். ஆனா அந்த பிள்ளைய எடுத்துக்கிட்டாரு, சீக்கிரமாவே இறந்து போயிட்டாரு. இல்ல அற்ப ஆயுசுலயே இறந்து போயிட்டாரு. அப்ப அந்த 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 அழைப்பு எவ்வளவு ஒரு கஷ்டமான அழைப்பு. உன்னை இல்லாம இருக்கிறது கூட பரவாயில்ல, கொடுத்துட்டு எடுக்கிறது அந்த அழைப்புல நிலைத்து நிற்கிறது ரொம்ப கடினம். ஆனா ஆண்டவரோட கிருபை அவ்வளவு பெருசா இருக்குது. அவரு யோவான் ஸ்நானகனுக்கு அப்புறமும் எலிசபெத் சகரியா ஆண்டவருக்கு முன்னாடி எப்படி அவங்க உண்மையா இருந்தாங்களோ அப்படியேதான் அவங்களோட மரணம் வரைக்கும் அவங்க உண்மையா இருந்திருப்பாங்க. அவங்க அதுல இருந்து போவே இல்லை. ஆண்டவர் இப்படி பண்ணிட்டாருன்னு அந்த அழைப்பு தான் ரொம்ப கடினமான அழைப்பு. ஆனா எல்லாத்துலயும் உங்களோட அழைப்பு லகுவானதோ இல்ல கடினமானதோ, நீங்க எப்படிப்பட்ட பாதையில போறீங்களோ அவரோட கிருபை போதுமானதா இருக்குது. ஏன்னா நம்மள அழைச்சவர் உண்மை உள்ளவர். அவர் என்ன சொல்றாரு? 1 தீமோத்தேயு 1 தெசலோனிக்கேயர் 5:24 சொல்லுது, உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர். சங்கீதம் 48:14 சொல்லுது, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அவங்க அத புஷ்பலதா டாக்டர் அதை ஹிந்திலேயே சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு அந்த ஆராதனையிலேயே அந்த ஒரு இது வந்துருச்சு. அழைத்த நம்மை அவர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி அழைப்புல நிலை நிறுத்துவார் நம்மளுக்கு. இன்னொன்னு அழைக்கிறவங்களுக்கு நான் சொன்னேன், இப்ப யாரையாவது ஒருத்தவங்களை அழைச்சோம்னா அவங்கதான் ஒரு நடுநாயகமா இருப்பாங்க. நம்மளும் ஒரு சாதாரண அழைக்கப்பட்டவங்க ஒரு லோ இதுலதான் இருப்போம். ஆனா அவர் அழைத்தவரை மேன்மைப்படுத்துற தேவன். அவர் மேன்மைப்படுறது மட்டும் இல்ல, நம்மள மேன்மைப்படுத்துறவர். இது வின் வின். அவரும் ஜெயிக்கிறாரு, நம்மையும் ஜெயிக்க வைக்கிறாரு.
அதுதான் மரியாளை பார்த்து மரியாளுக்கு ஒரு அந்த அவளோட அழைப்புக்கு அவ கீழ்ப்படிஞ்சு அவ அந்த அழைப்புல இருக்கும்போது ஆண்டவர் என்ன ஒரு மேன்மையை கொடுக்குறாரு, ஸ்திரீகளுக்குள்ளே பாக்கியவதி அப்படின்ற இன்னைக்கு வரைக்கும் நம்ம சொல்றோம். ஸ்திரீகளுக்குள்ள எல்லாம் பாக்கியவதி யாருன்னா மரியாள். யோவான் ஸ்நானகன் லூக்கா 7:28 இயேசு சொல்றார், ஸ்திரீகள் இடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரிய தீர்க்கதரிசி ஒண்ணுமே இல்லை. அவன் நான் சிறுகணும் அவர் பெருகணும்னு அப்படியே அவன் அழைப்புல அப்படியே கான்சென்ட்ரேட் பண்றாரு. அவருக்காக பாதையை ரெடி பண்றாரு. நம்ம அழைப்புல உண்மையா இருக்கும் போது நம்மளை மேன்மைப்படுத்துறதுல ஆண்டவர் உண்மை உள்ளவரா இருக்கிறாரு. 2 தெசலோனிக்கேயர் 1:11 2 தெசலோனிக்கேயர் 1:11 ஆகையால் நம்முடைய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அளிக்கும் கிருபையின்படியே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களிடத்திலும் நீங்கள் அவரிடத்திலும் மகிமைப்படும் பொருட்டாக. ஆமீன். அவர் நம்ம கிட்ட மகிமைப்படுறது மாத்திரம் இல்ல, நம்ம அவர்கிட்ட மகிமைப்படும்படியா இருக்கும்போது, அப்படி பண்ணும்போது அது எல்லாருக்கும் முன்னாடியும் நம்மள ஆண்டவர் பெரியவரா வைக்கிறாரு. மோசே யாத்ராகமம் 11:3 அது ஒண்ணு வாசிக்கிறேன். யாத்ராகமம் 11:3 மோசே என்பவன் எகிப்து தேசத்திலே பார்வோனுடைய ஊழியக்காரரின் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனாய் இருந்தான். ஆண்டவர் தன்னுடைய நாமத்தை மட்டும் பெருசா வைக்கல, மோசையும் பெரியவனாக்குறார். மோசை எப்ப அந்த அழைப்புக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் கொண்டு போற அந்த பாதையில தன்னை மனம் தாழ்த்தி அவர் நடக்கிறார். அவ கையை பிடிச்சி நடக்கும்போது ஆண்டவர் மோசையும் பெரியவனாக்குறார். நாமளே பெரியவங்களா காட்டிக்கலாம், ஆனா அது ரொம்ப நாள் நிலைச்சிருக்காது. நம்ம அழைச்ச அழைப்புக்கு உண்மையா இருக்கும் பொழுது அவர் நம்மளை பெரியவனா மாற்றாரு. அதை யாராலையும் அதை இல்லைன்னு உண்மையை சொல்லிட முடியாது. நான் சொன்ன மாதிரி நம்முடைய அழைப்புகள் வெவ்வேறு அழைப்புகளா இருக்கலாம், ஆனா அழைச்ச காரியம் ஒண்ணுதான். இப்ப நம்ம முதல்ல சொன்ன அந்த மெல்ட்ராட்டரோட அழைப்பு பெருசா, அவர் செய்த ஊழியம் பெருசா, இல்ல அந்த வாசல்ல இவரு தடுக்கி விழும் போது இவரை தூக்கி யாராச்சும் குடிகாரங்க நம்ம சர்ச்சு வாசல்ல விழுந்தா நம்ம தூக்கி கொண்டு போய் நம்ம சர்ச்சுக்குள்ள உட்கார வைப்போமா? நீங்களும் நானும் அதை செய்வோமா? ஆனா அந்த பையன் செஞ்சானே, அப்ப அவனோட அழைப்ப அவன் கரெக்டா செஞ்சானே, அப்ப அவன் செய்தது மேன்மையான காரியம் இல்லையா? ஒரு சின்ன விஷயம்தான். அந்த பையன் பிரசங்கம் பண்ணல, இவனுக்கு சுவிசேஷம் சொல்லல, ஆனா மெல்ட்ராட்டரை தூக்கி கொண்டு போய் அந்த கிராண்ட் மிஷிகன் அந்த பசிபிக் மிஷன்ல கொண்டு போய் உள்ள உட்கார வச்சானே, அவனோட அழைப்பு அது எவ்வளவு பெரிய விலையேற பெற்றது. அந்த நொடியில அவன் அந்த காரியத்தை செய்யலன்னா இவர் தானா எந்திரிச்சு அந்த பாதையை கடந்து போய் லேக் மிச்சிகன்ல தன்னோட உயிரை மாய்த்து கொண்டிருப்பாரு. மெல்ட்ராட்டர்ன்னு ஒருத்தர் இந்த உலகத்துக்கே தெரியாம போயிருப்போம். அதுக்கப்புறம் உள்ள பிரசங்கம் பண்ணாரு ஹாரி மேண்ட்ரோன்னு, அவரோட அழைப்பு பெருசா. எல்லாரும் சின்னதோ பெருசோ நம்ம செய்யற காரியம் ஒரு சின்ன காரியமா இருந்தாலும் நம்ம அழைப்புல நம்ம உண்மையா இருக்கும் போது ஆண்டவர் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அதோட பலன் ஒருவேளை நமக்கு தெரியாம இருக்கலாம், அந்த பையனுக்கு தெரியாம கூட இருந்திருக்கலாம். இவர் மூலமா இன்னும் 68 மிஷன் வந்ததுன்னு கூட அந்த பையனுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா அந்த பலன் எல்லாம் இந்த பையனோட இந்த புஸ்தகத்திலயும் அவனுக்குரிய அந்த இதுலயும் எழுதப்பட்டிருக்கும். அதனால நம்ம அழைக்கப்பட்ட அழைப்புக்கு உண்மையா இருப்போம். இப்ப நம்ம நம்மளை கம்பேர் பண்ணக்கூடாது. இன்னொன்னு முறுமுறுக்க கூடாது. நம்மளோட அழைப்பை குறித்து முறுமுறுக்க கூடாது. என்ன, எல்லாரோட அழைப்பும் ஒரே மாதிரி கிடையாது. ஆனா அழைக்கப்பட்ட காரியம் ஒண்ணு. ஒரு மனுஷன் எப்படி அவரு தன்னோட மகனோட கல்யாணத்துக்கு கூப்பிட்டாரு, அந்த கல்யாணத்துக்கு தான் நம்மளையும் கூப்பிட்டுருக்காங்க. நம்ம எல்லாரையும் அந்த கல்யாணத்துக்கு தான் ஆண்டவர் கூப்பிடுறாரு. நீங்க வெவ்வேறு ஆட்களா இருக்கலாம், யாரா வேணும்னா இருக்கலாம், ஆனா நம்ம எல்லாரையும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கோம். நம்ம இங்கே பார்த்துருக்கோம், நம்ம ஏன் சில பேர் இரவல் வாங்கி நகை போட்டு போவாங்க, ஏன்னா அடுத்தவங்க நம்மளை என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு. நம்மளுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ ஆண்டவர் எண்டு ஒண்ணுதான்.
நீங்க யாரா இருந்தாலும் எண்ட் ரிசல்ட் வந்து ஒண்ணுதான். அழைப்பு ஒண்ணுதான். ஆனா வெவ்வேறு பாதைகள், வெவ்வேறு மாதிரியான காரியங்கள். அதான் எனக்கு நாங்க இங்க மிடில் ஈஸ்ட்ல இருக்கும்போது இங்க சபையில பார்ப்பேன். நம்ம தமிழ் மக்கள் தான் ரொம்ப இவங்க அந்த சாரி கட்டினாங்க, இவங்க அந்த இந்த கட்டினதையே கட்டிட்டு வராங்க, இவங்க நிறைய வாங்க மாட்றாங்க, இவங்க நிறைய செலவு பண்றாங்க, இப்படி நகை போடுறாங்க, அப்படி புடவை கட்டுறாங்க, இப்படி இந்த காரியங்கள். ஆனா ஒரு எத்தியோப்பியன் சர்ச் அங்க நடக்குது. எல்லாமே ஒரே இடத்துல நடக்கும். அந்த எத்தியோப்பியர்கள் வந்து உள்ள எவ்வளவு ஆடம்பரமான ட்ரெஸ்ஸோ, அந்த அரசனோ ஆண்டியோ உள்ள என்ன போட்டிருந்தாலும் மேல ஒரு வெள்ளையா நெட்டலான்னு ஒண்ணு போத்திக்கிட்டு வர்றாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. செல்வி அந்த பிக்சர் போடுங்கப்பா. எனக்கு வந்து அது பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதே மாதிரிதான் அழைப்பு வந்து ஒரே அழைப்பு தான். எல்லாரும் நம்ம வந்து அவங்களோட கல்யாணத்துக்கு தான் போறோம். குமாரனுடைய கல்யாணத்துல நம்ம பங்கு பெறும்படியா தான் இருக்கிறோம். ஆனா நம்மளுடைய பாதைகள் வேற வேற. நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தாளந்துகள், அபிஷேகம், நம்முடைய வேலையே வேறையா இருக்கலாம். ஆனா எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு வஸ்திரத்தை ஆண்டவர் கொடுத்து நம்மள அந்த கல்யாணத்துல எல்லாருக்கும் ஈக்குவல் முக்கியத்துவம். யாரும் இவங்க குறைச்சல், அவங்க பெருசு அப்படியெல்லாம் இல்லை. அதனால இவங்க பாத்தீங்களா, இவங்க உள்ள என்ன வேணா போட்டிருப்பாங்க. ரொம்ப பணக்காரங்க நல்ல ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, ஏழைங்க சாதாரண உடை உடுத்திருப்பாங்க. ஆனா எல்லாருமே இங்க நாங்க பாக்குறோம், இந்த ட்ரெஸ் ஆண் பெண் எல்லாரும் இதை போத்திருக்காங்க. இந்த வெள்ளைய போத்திட்டு தான் சபைக்கு வர்றாங்க. இப்படி நமக்கும் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம எவ்ரி டைம் அதை போத்துமோ ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம எல்லாரையும் ஒரே காரியத்துக்கு அழைத்திருக்கிறார். இதுல பெருமை பாராட்டவோ இல்ல சோர்ந்து போகவோ ரெண்டுமே தப்பு. பெருமை பாராட்டுறது எந்த லகுவான அழைப்புன்னு பெருமையும் பாராட்ட வேண்டாம். ஏன் இப்படி ஒரு கஷ்டத்துல நான் போறேன்னு நான் சோர்ந்து போக வேண்டாம். நம்மளுக்கு பலன் கொடுக்கிறவர் ஆண்டவர் நம்மளை எல்லாரையும் ஒரே மாதிரியா தான் முக்கியப்படுத்தி இருக்கிறாரு. சங்கீதம் 48:14 சொல்லுது, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். 1 தீமோத்தேயு 1:12 என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தி இருக்கிறார், நம்மளை அழைச்சிருக்கிறார். முடிவு பரியந்தம் நிலை நிற்போம். அவரை நம்ம வெட்கப்படுத்திடக்கூடாது. அவர் நம்மளை கல்யாணத்துக்கு கூப்பிட்டிருக்கிறாரு. அந்த கல்யாணத்துக்கு போறதுக்கு பாத்திரவன்களை நடந்து கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.